நம்ம நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஒரே ஒரு இன்வெர்ட்டர் இருக்கு. அது 2 வீட்டுக்கும் அந்த வீட்டு சப்ளைய நம்ம குடுக்கும்போது என்ன மாரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரே ஒரு இன்வெர்ட்டர வச்சு 2 வீட்டுக்கும் நம்ம குடுக்கும்போது, அந்த இன்வெர்ட்டரோட ஃபேஸோ, நியூட்ரலோ ஈபி லைனோட எதுலயுமே டச் ஆயிருக்க கூடாது. இன்னொன்னு ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு நம்ம கனெக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது சட்டப்படி அது தப்பான ஒரு விஷயம். அது இல்லீகலும் கூட. ஸோ நாளைக்கு இன்ஸ்பெக்ஷனில் அது மாட்டுனா அது என்னைக்கு இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். இதை மின் திருட்டுன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து இன்வெர்ட்டரோட அவுட்புட்டில் ஃபேஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய பேர் வயரிங் பண்ணுறாங்க. யூபிஎஸோட நியூட்ரலையும் இபியோட நியூட்ரலையும் காமன் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூபிஎஸ் ஃப்ளோட்டிங் நியூட்ரலாக இருக்கிறதுனால பேக் ஃபீடிங் ஆகிட்டு அது சப்ளை ரிட்டன் போஸ்ட்டுக்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படி நியூட்ரலில் லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் சப்ளை இருக்கும், அந்த வீட்டில் சப்ளை இருக்காது. அப்போ இங்கேருந்து ஃபேஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நியூட்ரல் அதில் போய் க்ளோஸ் ஆகும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேறையாக இருக்கும். அந்த நியூட்ரலில் போய் க்ளோஸ் ஆகும்போது அதுலேயும் பேக் ஃபீடிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஒரே வீடு தான், ரெண்டும் ஒரே ஒரு வீடு தான், ஆனால் 2 சர்வீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பட்சத்தில் ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே யூபிஎஸோட அவுட்புட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தனியாக ஒரு டிபி பாக்ஸ் வச்சு 2 போல் எம்சிபி போட்டு அந்த 2 போல் எம்சிபிலேருந்து அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யூபிஎஸ்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு டிபியை பிளான் பண்ணி அங்கேருந்து நீங்கள் லைட்டிங் கண்ட்ரோல் எல்லாமே கொடுக்கணும். எக்காரணத்தை கொண்டு யூபிஎஸ் நியூட்ரலில் இபி நியூட்ரலோட லிங்க் பண்ணக்கூடாது. அங்கே வேலை பார்க்க வர்ற எலக்ட்ரீஷியன்ட்டையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடணும், இது இந்த இடத்துல இருந்து யூபிஎஸ் சப்ளை இங்கே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அவர் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேலை செய்கிறோன்ற கான்செப்டில் அவர் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு வேலை செய்வார். யூபிஎஸ் சப்ளை அங்கே வந்துட்டு இருக்கும். தேவையில்லாமல் அவருக்கு தான் அது ஆபத்தில் போய் முடியும். ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் வேலை செய்யும் போது அதை எலக்ட்ரிஷியன்ட்ட தெளிவாக நீங்கள் சொல்லிடணும், இந்த வீட்டில் இப்போ இந்த ரூமில் இருந்து இந்த இடத்துக்கு எனக்கு சப்ளை வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடணும். எக்காரணத்தை கொண்டு இபி நியூட்ரலையும் யூபிஎஸ் நியூட்ரலையும் லிங்க் பண்ணாதீங்க. ஒரு யூபிஎஸை வச்சு நீங்கள் 3 வீட்டுக்கு என்ன 4 வீட்டுக்கு கூட கொடுக்கலாம், ஆனாலும் அது இல்லீகல் தான். ஏன்னா ஒரு மீட்டரில் மட்டும் பவர் சப்ளை ஓடிட்டு இருக்கும், மற்ற எல்லா வீட்டுக்கும் சேர்த்து ஒரே மீட்டர்லேருந்து ஓடிட்டு இருக்கும். ஒரு வீட்டு கனெக்ஷன் இன்னொரு வீட்டுக்கு போச்சு அப்படின்னாலே அது இல்லீகல் தான்.